எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, காதல் ரீசெட் ரிப்பீட் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படத்தினுடைய பேரே வந்து ஒரு பிரம்மாண்டமா தான் இருக்குதுன்னு சொல்லணும். சரி, படத்தை யாரா டைரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நம்முடைய விஜய் சார் தான் அந்த படத்தை எடுத்திருக்காரு. நீங்க நினைக்கிற மாரி தளபதி விஜய் இல்லைங்க. இவரு வேற விஜய். சரி, படத்துல கான்செப்ட்டுக்கு வரலாமா? இதுல வந்து ஹீரோயினிய வந்து ஒருத்தர் வந்து லவ் பண்றாரு. அது இல்லாத ஹீரோயினி கூட ஒருத்தர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருக்காரு. ஹீரோயினுக்கு என்ன பிடிக்கும்னா வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து ஒரு மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆசையே. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு நாள் திடீர்னு கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாங்க. அவங்க அப்பா ஒரு பெரிய பணக்காரருங்க. அவரு வந்து இவங்கள வந்து வெளிநாட்டுல தங்க வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை. மெடிக்கல் டெஸ்ட்டோட. அப்போ வந்துட்டு இவர் லவ் பண்ண ஹீரோ வந்து அவர் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. பார்க்கும்போது ஆன்னு கத்தி அவர போட்டு பொல பொலன்னு பொளக்குறாங்க. அது ஒரு பக்கம் போக, ஹீரோயினோட நம்மளுடைய ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெளிவாவே தெரியல. அப்புறம் வந்து அவங்கள எப்படி கொஞ்சம் கொஞ்சமா கியூர் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த மியூசிஷியன் பிடிக்குதா? இல்ல இவங்களுடைய லவ்வர பிடிக்குதா? ஃப்ரெண்ட பிடிக்குதா? இல்ல இவங்களுடைய ஃப்ரெண்ட விட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அவங்களுடைய லவ்வர பிடிக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்த சீன் பை சீன் நகர்த்துறாங்க. ஒரு புதுவிதமா தான் இருக்குது. ஒரு பொண்ணுக்கு வந்து அவன ரொம்ப ரொம்ப நேசிக்கிற லவ்வர பிடிக்குமா? இல்ல ரொம்ப ரொம்ப பாத்துக்கிற வந்து ஃப்ரெண்ட பிடிக்குமான்னு சொல்லிட்டு இந்த படத்த காமிச்சிருக்காங்க. ரொம்பவும் சூப்பராவும், ஆச்சரியமாவும் இருக்குதுங்க. இந்த படத்த டைரக்ஷன் பண்ண டைரக்டருக்கும், புரொடியூசருக்கும் பெரிய சக்சஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த படம் உண்மையா சொல்றேன் நல்லா இருக்குதுங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூல பார்க்கலாம்.